கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போ நம்ம பேசுறதுல இந்த மேல் மட்ட தலைவர்களை பேசுறோம். நீங்க கேண்டிடேட் அவர் சொன்னார்ல, ஒரு ரமேஷோ சுரேஷோ நிற்கும் போது எப்படி ஜெயிப்பாங்கன்னு கேண்டிடேட்டுகள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிப்பாங்க. அப்போ நீங்க ஒரு கேண்டிடேட்டை ஒரு ரமேஷ்னு ஒருத்தர் போடுறீங்கன்னா அவரு திமுக கிட்டயோ அதிமுக கிட்டயோ விலை போக மாட்டாருன்றது என்ன நிச்சயம்? அவர் முதல்ல பாட்டப் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் வேலை போல நான் என் தலைவருக்காக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு ரமேஷ் நின்னா நீங்க வேட்பாளர் பட்டியல் எடுத்து பாருங்க. 23 தொகுதியும் போன தேர்தல் முன்னாடி 35 ரமேஷ் இருப்பாங்க. ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. வினோஜ் என்கிட்ட சொன்னார், வினோஜ்ன்ற பேரு பெக்யூலரான பேரு, அதனால வராதுன்னு நான் நினைச்சேன். சேகர் பாபு ஒருத்தர் கெசட்ல வினோஜ்னு பேரு மாத்த வச்சு 6 மாசத்துக்கு முன்னாடியே கெசட்ல பேரு மாத்தி வினோஜ்னு ஒருத்தன் போடுறான். இங்க வினோஜ் பின் செல்வம்னா வினோஜ்னு ஒருத்தன் போடுறான். சார் நேமா ஜோசப் விஜய் கூட ஒரு 50 பேர் போட்டி போடுவாங்க. தவிர்க்க முடியாது. ரெண்டாவது, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவன் முதல் முறையா ஓட்டு போட போறான். அவனுக்கு ஓட்டு போடுறதுன்ற ப்ராசஸ், அந்த பதட்டம் இருக்குல்ல, அது முதல் முறை ஓட்டு போடும்போது நமக்கு வந்திருக்கும் அந்த பட்டன் அழுத்தல ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்போ போய் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. டக்குன்னு பார்த்தோன்னா அவன் வந்து இங்கே ரமேஷ் 5 ரமேஷ், எந்த ரமேஷ்னே தெரில. ரெண்டாவது, எந்த கட்சி முதல்ல வரும், தேசிய கட்சி மாநில கட்சி இப்படி வரும்போது நீங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயோ கட்சி ஆர்டர்லயோ எங்க வர போறீங்க? பேலட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்டா செகண்டா? இது கூட்டணி போயிட்டீங்கன்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி நீங்க போயிட்டீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ஸோட கூட்டணி கட்சிகளுடைய பேஸ் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யலைன்னா கூட ஒரு அளவுக்கு உங்களை காப்பாத்திடுவாங்க. ஸோ ஏடிஎம்கே பேஸும் பிஜேபி பேஸும் பாட்டாளி மக்கள் கட்சி பேசும் இவங்களுக்கு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓரளவு. இன்னொரு விஷயம், என்கிட்ட இன்னொரு கேண்டிடேட் சொன்னாரு. அவர் வந்து ஒரு பிஜேபி கேண்டிடேட். முதல்ல அதிமுக தான், போன முறை அதிமுக இல்ல எலெக்ஷன்ல. போன முறை எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, அதிமுக காரங்களே வருவாங்க, பிரச்சாரத்தை கூட்டின்னு போவாங்க, கரெக்டா கூட்டின்னு போய் மேப் பண்ணி கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. இந்த முறை நாங்க தனியா நின்னோம், எந்த தேர்வு வரைக்கும் தொகுதின்னு தெரியல, எங்களுக்குள்ளேயே இந்த தேர்வுக்கு போலாமா, இது நம்ம தொகுதி தானா, இது பக்கத்து தேர்வோட முடியுதா, இதெல்லாம் வந்து தெரியாது. நீங்க இப்ப கேண்டிடேட் இறக்கி விட்டா உங்களுக்கு எந்த தெரு வரைக்கும் இந்த தொகுதி இருக்கு அப்படி தெரியும். எந்த வீடு, இப்போ ஒரு தெரு வந்து 3 கிலோமீட்டர் போகுதுங்க, பெரிய ரோடு, இதோட இந்த தொகுதி முடியுது, இந்த கடையோட முடியுது அப்படின்றது எப்படி தெரியும்? இதுக்கு தான் நம்ம சொல்றோம்ல கட்டமைப்புன்னு சொல்றது, அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு. பார்த்திபன் சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ ஆர்கே நகர் எடுத்தீங்கன்னா இப்படி விரல் மாதிரி போவான் தொகுதி, திருவா. ஒரு சைடுல ராயபுரத்தோட பவுண்டரி, ஒரு சைடு வந்து பெரம்பூரோட பவுண்டரி, இன்னொரு சைடு திருவிகா நகரை டச் பண்ணோம். கொஞ்சம் நீட்டாக நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் வேகமாக போயிட்டீங்கன்னா திருவத்தூருக்கு வரலும் போயிடும். இப்போ விஜய் சாரோட கேண்டிடேட் தனியாக போய் நிற்கும் போது பக்கத்து தொகுதி நான் சொல்லுவேன், நான் என் தொகுதியில் வந்து அவர் ஓட்டு கேட்டுக்கிறாரு அப்படின்னு. அவர் தொகுதியிலே ஓட்டு யாருக்கு எந்த தெருவில் போய் நிற்கிறோன்னு தெரியாது. கட்சிக்காரனுக்கு தெரியும், திமுக அதுதான் அவங்க கட்சிக்காரங்க இல்லையே, ரசிகர்கள் தானே, அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால எல்லாரும் எல்லா தொகுதியிலும் ஓட்டு கேட்கலாம். அந்த ஒரு பெரிய மனப்பான்மை. ஏன்னா 234 தொகுதியில விஜய் தான் நிற்கிறாரு. பிசிலா ஜோசப் விஜய், ஆனா அவன் ஏதோ ஒரு ஜோசப் விஜய் கூட போட்டு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் தான் அவனுக்கு முக்கியம். ஆமா, ஜோசப் விஜய் நிக்கிறாருப்பான்னு போட்டு. இல்லங்க, விசில்ல கூட நீங்க விஜயகாந்த் நின்ன போது முரசு மாதிரியே கூட சின்னத்தை வச்சுட்டாங்க பக்கத்துலயே, அதே பேர் போட்டு கூட சின்னத்துல. பாதி பேர் முரசு எது கூட எதுன்னு தெரியாம கூடையில போட்டு வந்துட்டான் 400-500 ஓட்டை. சோ இந்த மாதிரி விசிலுக்கு நியர்பை ஏதாவது டிடிவி தினகரனுக்கு இதே மாதிரி சின்ன பிரச்சனையான போது அவன் வந்து பொலிட்டிசைஸ்டா இருந்தான். அவன் வந்து டிடிவி தினகரன் சுயேட்சை கிடையாது, ஆல்ரெடி ஏடிஎம்கேங்கிற அந்த ஹெரிடேஜ் இருந்ததுனால அந்த கட்சி தொண்டர்களுக்கு நீ குக்கர் கொடுத்தாலும் பரிசு பெட்டி கொடுத்தாலும் எத்தனை நம்பரா இருந்தாலும் போடக்கூடிய அந்த அரசியல், அந்த பொலிட்டிக்கல் வேலை இருந்தது. அதுதான் கட்சி, பெரிய கட்சி கிடையாது. ஆனா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவனுக்கு அவன் ஏடிஎம்கே காரன், அவனுக்கு அந்த ஓட்டு போறதுனா என்ன, தில்லாலம் கிட்டினா என்ன அவங்களே பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரியும் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சொல்லி கட்டமைப்பு நம்ம மறுபடியும் ஏன் வலியுறுத்துறோம் அப்படின்னா சொல்றோம், ஏன் பேசுறோம் அப்படின்னா பூத்துக்குள்ளே வேலை செய்கிற விஷயம் இருக்குது. பூத்தில் 4 பேர் இருப்பான், அதில் 2 பேர் ப்ராக்சியாக இருப்பான், சுயேட்சையாக அவன் திமுக தான் இருப்பான், ப்ராக்சி சுயேட்சைக்கு அவன் இதாக இருப்பான். வெளியில் ஒரு தெருவில் எந்த ஆள் ஓட்டு போடலை அப்படின்னு உள்ள இருக்கிறவனுக்கு தெரியும். 8ஆம் நம்பர் வீட்டில் ஒருத்தன் ஓட்டு போடல, கூட்டுன்னு வாடா அவன்ட்டு உள்ளேருந்து மெசேஜ் அனுப்புவான், அவன் உடனே கூப்பிட்டு வருவான். அங்கே யார் யார் ஓட்டு போடல, யார் யார் ஓட்டு, யார் செத்து இருக்கான், செத்தவன் ஓட்டை எப்படி போடுறது, செத்தவனுக்கு மேலே யாரை கூப்பிட்டு வருது, இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிறவங்க சொல்லி இருப்பான். வெளியில கட்டமைப்பு வந்து அதான் முக்கியம். ஆக்சுவலா அதுதான் ஓட்டா மாறுது. நீங்க என்னதான் மேடையில கத்தலாம், ஊர்வலம் போலாம், என்ன வேணா பண்ணலாம், கடைசி 2 நாள்ல செய்யற வேலை தான். சார், போலிங் டே அன்னைக்கு ஒரு சைலண்ட் கேம்பெயின் நடக்கும். காலங்காத்தால வீட்டுல வந்து சொல்லிட்டு போவாங்க. நீங்க அந்த போலிங் பூத்துக்கு போகும்போது அங்க அண்ணா பாத்துன அதெல்லாம் நடக்கும் சார்.